அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாடல் என்னும் தொடர் நிகழ்ச்சியில் நாம் இன்னும் ஒரு உரையாடலில் ஈடுபட இருக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்து கொள்கிறார் மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் அஷ்கர் அரூஸ் அவர்கள். ஷேக் அஷ்கர் அவர்களை பற்றி கூறுவதாக இருந்தால், அவர் ஜாமியா நலீமியா பட்டதாரி. தற்போது மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தனது கலாநிதி கற்கையை PhD கற்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய கலாநிதி கற்கைக்கான அவரது ஆய்வு தலைப்பாக மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபட்டிக் சீரா டிஸ்கோர்ஸ் இன் முஸ்லிம் மைனாரிட்டி கான்டெக்ஸ்ட், கேஸ் ஸ்டடி ஆஃப் தஅவா ஆர்கனைசேஷன் இன் ஸ்ரீலங்கா, சீராவின் ஒளியில் முஸ்லிம் சிறுபான்மை சூழமைவை கொண்ட இஸ்லாமிய பணி, இலங்கை இஸ்லாமிய அமைப்புகள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பிலே அவர் தன்னுடைய ஆய்வை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கின்றார். அவரது ஆய்வு ரிசர்ச் இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீராவோடு தொடர்பு படுகிறது என்ற வகையிலே எமது இன்றைய உரையாடலை சீராவை மையப்படுத்தியதாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எமது இன்றைய உரையாடலுக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அஷ்கர் அரூஸ் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷேக் அஷ்கர் அவர்களே, நாங்கள் கிட்டத்தட்ட இந்த உரையாடலிலே ஒரு 4-5 ஒரு வினாக்களை நாங்கள் உரையாட இருக்கின்றோம், அல்ல விடய பரப்புகளை உரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா என்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்வமைப்புக்கும் எங்களுடைய வாழ்வமைப்புக்கும் இடையே காலம் ஒரு நீண்ட காலப்பரப்பாக இருக்கின்றது. அன்றைய காலம் ஒரு வித்தியாசமான ஒரு சமூக ஒழுங்கு, அது முற்றிலும் மாற்றமான ஒரு சமூக அமைப்பில் நாங்கள் இருக்கின்றோம். உலக ஒழுங்கை பொறுத்தவரையிலே வித்தியாசமான உலக அமைப்பு, உலக ஒழுங்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா பற்றிய இந்த உரையாடல் ஏன் எங்களுடைய இன்றைய இந்த வேர்ல்ட் ஓர்டர், உலக ஒழுங்கிற்கு அவசியப்படுகின்றது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய அமர்விலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக, சீரா பற்றிய இன்றைய உரையாடல், சமகால உரையாடல் ஏன் அவசியப்படுகின்றது என்ற வினாவுக்குள் நுழைய முன்னால் முதலாவதாக நான் சீரா என்பதை பற்றி சிறியொரு விளக்கம் தர முனைகின்றேன். சீரா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெறும் வரலாற்று ஓர்டர், ஒரு வரலாற்று தொகுப்பு என்பதை தாண்டி சீராவுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து வந்த பணியும் உள்ளடங்குகின்றது. அந்த வகையில் சீரா என்பது வெறும் ஒரு சரிதை அல்ல, ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு கொள்கையை, ஒரு பணியை சுமந்த வரலாறு. எனவே சீரா பற்றி பேசுகின்ற போது நாங்கள் இந்த 2 பகுதியையும் உள்ளடக்கியதாகத்தான் சீராவை பார்க்க வேண்டும். எனவே இவ்வாறு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகுக்கு ஒரு தூதராக வந்து ஒரு சமூக மாற்றத்தை மேற்கொண்டு, அந்த சமூக மாற்றத்தின் அடியாக பல நூற்றாண்டு காலமாக இந்த மார்க்கம் இந்த பூமியிலே நிலை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை தேட வேண்டும், கற்க வேண்டும். இன்றைய சூழ ஒழுங்கிலே, இன்றைய கால சூழ ஒழுங்கிலே ஏன் இது அவசியப்படுகின்றது என்பதற்கு நான் 3 காரணங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது, இன்றைய உலக ஒழுங்கிலே எங்களுக்கு முன்மாதிரிகள் தேவைப்படுகின்றன, மொடல்ஸ். நாங்கள் பல பகுதிகளிலே எமக்குரிய முன்மாதிரிகளை இழந்து நிற்கின்றோம். பொதுவாக மனித சமூகமும் குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் முன்மாதிரிகளின் பால் பாரிய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே முன்மாதிரிகளை காட்டிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற வகையில் சீரா பற்றிய உரையாடல் இன்று அவசியப்படுகின்றது என்று எனலாம். இரண்டாவதாக, இஸ்லாத்துடைய பணி,
இஸ்லாத்துடைய பணியை முழு மனித சமூகத்துக்கும் எத்தி வைக்க வேண்டிய பாரிய கடமை எனக்கு இருக்கின்றது. ஒரு மனிதன் பிறப்பால் முஸ்லிமாக மாறுகின்றான், பிறப்பால் அவன் சார்ந்திருக்கின்ற ஒரு மதத்தை சார்கின்றான் என்பதை தாண்டி மதங்களை பற்றிய தேடல், வாழ்க்கை வழிகாட்டல் பற்றிய தேடல் அவனுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். உலகத்திலே 6000க்கு மேற்பட்ட மதங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் படித்துவிட்டு ஒருவர் ஒரு மார்க்கத்தை தெரிவு செய்ய முடியாது. எனவே இஸ்லாமிய பணியை, இஸ்லாமிய வாழ் ஒழுங்கை மனித சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு சீரா ஒரு மொடலாக பெறப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இது 2வது காரணமாக குறிப்பிடுகின்றேன். 3வதாக, இன்றைய உலக ஒழுங்கிலே ஏன் சீரா பற்றிய உரையாடல் அவசியப்படுகின்றது என்பதை பொறுத்தவரையில் சில போது எமக்கு குறிப்பிட முடியும். நாங்கள் இறை தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில போது பிழையாக மனித சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். பிழையாக புரியப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகையில் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் முஸ்லிம்கள் அவரை வெறுமனே ஒரு ஆத்மீக தலைவராக மாத்திரம் இனங்காட்டி அவருக்குரிய ஆத்மீக பரிமாணத்தை மாத்திரம் விளக்கியிருக்கிறார். இன்னொரு பக்கம் அற்புதத்தை நிகழ்த்த வந்த ஒரு மனிதரை போன்று ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக அவரை சித்தரிக்க முனைகின்றார். இது முஸ்லிம்கள் விட்ட தவறு. இதனை சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. 2வதாக, முஸ்லிம் அல்லாதவர்களும் குறிப்பாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஷேக் அல் கசாலி அவர்கள் கூறிய அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. இஸ்லாம் என்பது குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இன்று நடக்கின்ற அந்த கலந்துரையாடல்களை பார்க்கின்ற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குற்றவாளியாக, பயங்கரவாதத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியவர்களாக, ரெடிகலைசேஷனை உருவாக்கக்கூடியவராக காட்டப்படுகின்றார். இந்த கருத்தை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கருத்தை தான் நீங்கள் கூறுகிறேன் நினைக்கின்றேன். இல்லை, எஸ், அந்த கருத்தை நான் சொல்ல வந்ததோட சேர்த்து இப்ப நீங்க சொல்கின்றதை போன்று 2வதாக ஒரு காரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழையாக புரியப்படுவதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குற்றச்சாட்டுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி தீபகற்பத்தில் தோற்றம் பெற்ற போது உலகத்தில் செல்வாக்கு பெற்ற மதமாக கிறிஸ்தவ மதம் தான் இருந்தது. எனவே கிறிஸ்தவத்திற்கு ஒரு சவாலாகத்தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று உருவானார். எனவேதான் கிறிஸ்தவர்கள் முதலாவதாகவே இறை தூதரை பற்றி பிழையாக சமூகத்துகளே போதிக்கின்ற நிலைமை உருவாயிச்சு. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எனது ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்கிறேன். முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜோன் ஆஃப் டமஸ்கஸ் என்கின்ற ஒரு ஃபாதிரி, அவர்தான் பிழையான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து போலி நபி என்கின்ற வகையில அவர் அன்றைய கண்டெக்ஸ்டுக்கு ஏற்ப அவர் எழுதிவிட்டு போய்விட்டார். பின்னால் வந்தவர்கள் அதனை எடுத்துக்கொண்டுதான் தொடர்ந்து வரலாற்று நடிகிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிழையான புரிதல்கள் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. கால ஓட்டத்தின் விளைவாக எல்லாம் முன்வைத்திருக்கிறார். எனவே நான் இந்த இடத்திலே 3வது என்னுடைய பாயிண்டாக நான் சொல்ல வந்த விடயம், முஸ்லிம்களும் தான் முஸ்லிம் அல்லாதவர்களும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிழையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், சமூகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள். அதனை சரிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே சீரா பற்றிய உரையாடல் தற்காலத்திலும் அவசியம். இது மிக முக்கியமான ஒரு கருத்தை நீங்க குறிப்பிட்டீர்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அந்த புரிதலிலே முஸ்லீம்களும் பிழையாக புரிந்திருக்கின்றார். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பிழையான அணுகுமுறைகள், இறை தூதருடைய சீராவை புரிந்து கொள்வதில் பிழையான மெத்தடாலஜிஸ்கள், அப்ரோச்கள் மூலம் இறை தூதரை ஒரு இறுக்கமானவராகவும் அல்லது ஒரு வன்மத்தை கக்கக்கூடியவராகவும் இவ்வாறு நாங்களும் ஒரு பிழையான அணுகுமுறைகளை கையாண்டிருக்கிறோம். எமக்கு மத்தியில ஒரு இன்டர்னல் டிஸ்கஷனை கொண்டு செல்கின்ற போது இவற்றை எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய அல்லது உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஷேக் அஸ்கர் அவர்களே, உங்களுடைய இந்த பிஎச்டிக்கான ஆய்வு தலைப்பு நேரடியாக இலங்கை சூழலோடு தொடர்படுகின்றது, இலங்கை கான்டெக்ஸ்டோடு, ஸ்ரீலங்கன் கான்டெக்ஸ்டோடு தொடர்படுகின்றது. சீரா பற்றி இலங்கை முஸ்லிம்களால் எழுதப்பட்ட ஆய்வுகள், புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள், நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஆய்வு புத்தகங்கள், கட்டுரைகள் இருக்கின்றன. உண்மையில் இது ஒரு முக்கியமான கேள்வி, ஆனால் கசப்பான ஒரு பதில் இருக்கிறது.
உண்மையில் இலங்கை கண்டெக்ஸுக்கு ஏற்ப இலங்கை அறிஞர்களால் சிரா பற்றிய நூல்கள் எவ்வளவு தூரம் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அண்மையில் இறுதியாக வந்த ஒரு நூலாக நான் இலங்கை மண்ணிலிருந்து இலங்கை அறிஞரால் எழுதப்பட்ட ஒரு நூலாக நான் குறிப்பிடுவேன். மதீனாவை நோக்கி என்ற ஒரு நூலை ரியால் மௌலவி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் 2000க்கு முற்பட்ட காலங்களில் அது வெளியிடப்பட்டது. நான் நினைக்கிறேன் அதனை அது அல்லாத வேறு நூல்கள் இலங்கை இஸ்லாமிய அறிஞர்களால் எழுதப்பட்டதாக எனக்கு எனது ஆய்வுக்குட்பட்ட வகையில் கிடைக்கவில்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து நிறைய எழுதியிருக்கிறார்கள், மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எங்களுக்கு குறிப்பிட முடியும் சீரா புராணம் போன்ற நூல்கள் கூட இருக்கின்றன. ரஹீகுல் மக்தூம் மொழிபெயர்க்கப்பட்டன. அதே மாதிரி சிரா நபவி துரூஸ் போன்ற நூல்கள் வெளியிடப்பட்டன. மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கின்றன. நான் இலங்கை மண்ணிலிருந்து இலங்கை கான்டெக்ஸை கவனத்தில் கொண்டு நூல்கள் நான் நினைக்கிறேன் மிகவும் அரிது என்று. அண்மையில் உங்களுக்கு தெரியும் சிங்கள மொழியில் கூட மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் நான் புரிந்து கொண்ட நபிகளான மார்க்ஸ் அவர்கள் எழுதியது. இப்படி மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இலங்கை மண்ணிலிருந்து இலங்கை அறிஞர்களால் எழுதப்பட்ட நூல்கள் மிக அரிது என்றுதான் குறிப்பிட வேண்டும். உண்மையிலே இப்படிப்பட்ட நூல்களிலும் நான் காணுகின்ற ஒரு குறைபாடை இந்த இடத்திலே குறிப்பிடலாம். ஒன்றில் இந்த நூல்கள் தஅவா வரலாறாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய வரலாறு, பகிரங்க வரலாறு என்று சொல்லி ஒரு தஅவாவை முன்னிறுத்திய வரலாறாக அது இருக்கின்றது. அதே நேரத்தில் யுத்த வரலாறாக நாங்கள் மதீனா காலத்தை பார்க்கிறோம், சித்தரிப்பதை பார்க்கிறோம். எனவே இவை அனைத்தும் இலங்கை கான்டெக்ஸ்டுக்கு நான் நினைக்கல பொருத்தம் என்று சொல்லி. அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற சில கேள்விகளுக்கான பதில்களை முன்வைக்கின்றவர்களாக சிலர் முன்வைக்கிறார்கள். இது ஒரு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தூதரை, ஒரு ரோல் மாடல், ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துகின்ற முறையாக இருக்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் துருக்கியிலே ஃபத்ஹுல்லா குலான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ப்ரொஃபட் முஹம்மத் எஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவர் துருக்கி லாங்குவேஜில் எழுதப்பட்டது, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர் இன்னொரு புத்தகம் ரசூலுல்லாஹ் பற்றி எழுதியிருக்கிறார், அது அரபிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தாரிக் ரமலான் இந்த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ப்ரொஃபட் முஹம்மது என்று சொல்லி எழுதியிருக்கிற நூல்கள் ஐரோப்பிய கண்டெக்ஸ் மையமாக வச்சு அவர் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் கூட எங்களுக்கு குறிப்பிட முடியும் வஹீதுத்தீன் கான் போன்றவர்கள் ரசூலுல்லாஹ் பற்றி எழுதியிருக்கிறார்கள். சுலைமான் நதிவி முஹம்மது ஐடியல் ப்ரொஃபட் அருமையான நூல். ரசூலுல்லாஹ் ஒரு சம்பூர்ணமான ஒரு ஹீரோவாக முன்னிறுத்தக்கூடிய வகையில எழுதியிருக்கிறார். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்டை மாத்திரம் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அதாவது 2000களிலே PhD செய்த ஒரு இலங்கை சகோதரர், அவர் தனது ஆய்வுக்காக கள ஆய்வுக்காக இலங்கை முக்கிய அறிஞர்களிடமும் பொதுமக்களிடமும் போய் சில டேட்டா கலெக்ஷனுக்காக சென்ற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்னார், இவர்களிடம் நான் கேட்டேன், அல்லாஹை பத்தி கேட்டேன், ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டேன், எனக்கு ஆச்சரியமான ஒரு பதில் என்ன தெரியுமா, இலங்கையில் இருக்கிற சில சிங்கள சகோதரர்கள் கூறிய பதில், முஹம்மது இஸ் அ லார்ட், ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுடைய கடவுள் என்று சொன்னார். பாருங்கள் எங்கட சமூகம் ரசூலுல்லாஹ்வை எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பேசிக் நாலேஜ் கூட நாங்கள் கொடுக்க தவறிவிட்டோமா என்று நாங்கள் யோசிக்க தோன்றுகின்றது. எனவே நாங்கள் செய்ய வேண்டிய முதல் பணியாக நான் கருதுவது என்னென்றால், ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு முழுமையான ஒரு பார்வையை கொடுக்க வேண்டும். முழுமையான ஒரு பாசிட்டிவ் பார்வை ஒன்றை நாங்கள் வழங்க வேண்டும். முதலாவதாக ஒரு சம்பவம் வருகின்றது. ஒரு அரசன் அறிஞர்களை மதிப்பதை தன்னுடைய வளமையாக எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சபையிலே ஒரு மனிதன் அந்த இடத்தில் நுழைகிறார். அப்பொழுது உங்களுக்கு அந்த மனிதனை பற்றி எந்த அறிவும் இல்லை, ஆனால் மன்னனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் அறிஞர்களை எழுந்து வரவேற்று மதிக்கின்ற பண்பை கொண்டவன் என்பது உங்களுக்கு தெரியுமா இருந்தால், இப்பொழுது அந்த அறிஞர் சபைக்குள் வருகின்ற போது மன்னன் எழும்புகின்றார், எழும்பி வரவேற்கின்றான் என்றால் நீங்கள் நிச்சயமாக கருதுவீர்கள், எஸ், வந்தவர் ஒரு அறிஞராகத்தான் இருப்பார். ஏன், உங்களுக்கு மன்னனை பற்றிய ஒரு முழுமையான ஒரு பார்வை இருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதற்கும் அவருடைய வரலாறு பிழையாக விளக்கப்படுத்துவதற்கும் காரணம் அவரை பற்றி சரியான ஒரு பார்வை எம்மிடத்தில் இல்லை. அவர் எங்களுக்காக தன்னையே அழித்துக் கொண்டு வந்த தூதர், ரஹ்மத்தன் லில் ஆலமீன் லஅல்லக பாகியுன் நஃப்ஸக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இலங்கை கண்டெக்ஸ்க்கு ஏற்ப இலங்கை மக்களுக்கு புரிகின்ற வகையில் முழுமையாகவும் மொத்தமாகவும் அறிமுகப்படுத்த வேண்டிய பாரிய கடமை இலங்கை முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது என்று குறிப்பிட முடியும். இந்த கருத்தோடு நானும் சில கருத்துக்களை கூறுவதாக இருந்தால், உண்மையில் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் கட்டாயம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சில புத்தகங்கள் அதே நேரம் மிக கவனமாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சில புத்தகங்களை மொழிபெயர்ப்பதால் ஏற்படுகின்ற பாரதூரமான விளைவுகளை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். சில புத்தகங்கள் நான் பார்த்திருக்கின்றேன். சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா சம்பந்தம் எழுதப்பட்டிருக்கும், அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை. ஆனால் அந்த புத்தகத்திலே 75க்கு அதிகமான பக்கங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போராட்டத்தை மட்டும் மையமாக காட்டுகின்றன. உண்மை இந்த புத்தகத்தை வாசிக்கின்றவர் நினைக்கின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் மிக பெரும்பாலான நாட்களை போராட்டத்தில் கழித்திருக்கின்றார் என்று நினைக்கும் அளவுக்கு அந்த புத்தகம் அந்த ஒரு பெருமையை எங்களுக்குள் உருவாக்குகிறது. இது போன்ற விடயங்கள் மிக கவனமா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரோல் மாடலா, அவர் ஒரு தந்தையாக, ஒரு ஆசிரியராக, ஒரு அரசராக, ஒரு நல்ல மனிதராக, ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரராக, ஒரு தந்தையாக, இவ்வாறு எல்லா வகையிலும் நாங்கள் அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என கருதலாம். அதே போல ஷேக் அஸ்கர் அவர்களே, உங்களுடைய ஆய்வு ஒரு முக்கியமான கருத்தாடலை கொண்டு செல்கின்ற என கருதுகின்றேன். இந்த அமைப்புகள் பற்றி பேசுகின்றீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா, இலங்கை கான்டெக்ஸ்ட், இலங்கை நிலம், சூழல் பற்றி பேசுகின்றீர்கள். உங்களுடைய ஆய்வு பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தர முடியும்? எனது ஆய்வை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலே ஒளியிலே இலங்கை சூழமைவை கவனத்தில் கொண்டு எவ்வாறு இஸ்லாமிய பணியை முன்னிறுத்த வேண்டும் என்ற வகையில் தான் அமைந்திருக்கின்றது. நான் இந்த இடத்திலே 2 விடயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, இறை தூதரை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு பணி. 2வது, அவரது பணியை மக்கள் மயப்படுத்துகின்ற பணி. இந்த 2 விடயங்களும் மிகவும் முக்கியமான விஷயம். எப்பொழுது நாங்கள் இறை தூதரோடு அவருடைய வாழ்க்கை வரலாறோடு ஒன்றித்து நாங்கள் இருக்கின்றோமோ, நிச்சயமாக அதில் தான் பரக்கத்தும் அருளும் இருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எமது பணியும் எமது வாழ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றித்ததாக இணைந்ததாக இருக்க வேண்டும். குர்ஆன் எவ்வாறு கூறுகின்றதுன்னா, வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் வஹும் யஸ்தக்ஃபிரூன். ஒரு சமூகம் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு 2 காரணங்களை குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஒன்று, இறை தூதரே நீங்கள் இருக்கும் நிலையில். 2வது, அந்த மக்கள் பாவ மன்னிப்பு கோரும் நிலையில். நீங்கள் இருக்கும் நிலையில், வ அன்த ஃபீஹிம் என்பது இறை தூதர் இருத்தல் என்றால் அவருடைய பௌதீக இருப்பு மாத்திரமல்ல, அவருடைய சுன்னா, அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் எமது சமூகத்தில் எமது வாழ்வில் நடைமுறையில் இருக்கின்ற காலமல்ல. எனவே இந்த 2 பகுதிகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. இலங்கை முஸ்லிம்களுடைய 1000 வருட வரலாற்றை கொண்ட இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்று பின்னணி நாங்கள் எடுத்து பார்த்தால், இங்கே இஸ்லாமிய பணி நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பணியில் பல நூற்றாண்டு காலம் பங்களிப்பு செய்தவர்கள் சூஃபி தரீக்காக்கள். யாரும் அதனை மறக்க முடியாது. அவர்களுடைய அளப்பரிய பங்களிப்புக்கு பின்னால் தான் நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் வெளிமிக்கிறோம். எனவே சூஃபி தரீக்காக்களுடைய பணிகள் அளப்பரியது. அதே போன்று பிற்பட்ட காலங்களிலே தனி மனிதர்களுடைய ஆதிக்கம், தனி மனிதர்களுடைய செல்வாக்குகள் இந்த இஸ்லாமிய பணியில் நிலை பெற்றிருக்கின்றன. நாங்கள் அதனையும் ஒருபோதும் மறுக்க முடியாது. அறிஞர் சித்திலப்பை இதற்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். அதே போன்று கல்வி நிறுவனங்கள், மദ്രസാக்களுடைய பங்களிப்புகள் 1880 தொடக்கம் இலங்கையில் மദ്രസാக்களுடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்ப இங்கிருந்து இஸ்லாமிய பணி மீண்டும் நிலை பெறுகின்றது. 1950களுக்கு பிற்பட்ட காலங்களில் இயக்கங்களுடைய வரலாறு தோற்றம் பெறுகின்றது. எனவே நான் நினைக்கிறேன், இலங்கை சிறுபான்மை சமூக ஒழுங்குல சீராட ஒளியில் எவ்வாறு இஸ்லாமிய பணி அமைய வேண்டும், முன்னுரிமைப்படுத்த வேண்டிய விடயங்கள் யாவை, அந்த பணியில எதிர்கொள்கின்ற சவால்கள், இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் இஸ்லாமிய அமைப்புகள், நிறுவனங்கள் ஆற்றி வருகின்ற பங்களிப்புகள், அவர்களுடைய பணியில அவங்க விட்ட கடந்த கால தவறுகள், எதிர்காலத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டி கள ஆய்வை மையப்படுத்தியதாகவும் எனது ஆய்வு அமைய இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ்.
உங்களுடைய ஆய்வு ஒரு தனித்துவமான சில முடிவுகளை, சில கலந்துரையாடலுக்கான சில முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உண்மையில் நீங்கள் தொடர்ந்து அந்த துறையிலே வாசித்து வருகின்றீர்கள், இப்போது எழுத ஆரம்பித்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே பல புத்தகங்கள் எழுதியிருப்பதாக இருந்தாலும் இப்போது சீராவை நீங்கள் போக்கஸ் பண்ணி இப்போது எழுத ஆரம்பித்திருக்கின்ற அல்லாஹ் தாலா உங்களுடைய அந்த எழுத்திலும் பேச்சிலும் ஆய்வு நடவடிக்கையிலும் பறக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இறுதியாக நான் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இலங்கை போன்ற இந்த மல்டி ரிலிஜியஸ் மல்டி எத்னிக் ஒரு சொசைட்டியில் வாழக்கூடிய நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான வழிகள் அல்லது ஆலோசனைகளாக நீங்கள் எதனை குறிப்பிடுகிறீர்கள்? ஏனென்றால் நாங்கள் இங்கே இலங்கை முஸ்லீம்கள் இப்போது வித்தியாசமான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு இருக்கின்ற அந்த சூழல் வித்தியாசமானது. ஒரு பிரச்சனை, ஒரு போலரைசேஷன் போன்ற இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. பிரிவினைகள் இங்கு பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதற்கான ஆலோசனைகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அது எமது தார்மீக கடமை மாத்திரமல்ல, ஒரு மனித சமூகத்தின் இருப்புக்கான உத்தரவாதமும் கூட. எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பேசப்பட வேண்டும், வாழ்க்கை வரலாறு கற்பிக்கப்பட வேண்டும், அதன்படி வாழ்வு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் இருகருத்துக்கு இடமில்லை. எனவே இலங்கை போன்ற சிறுபான்மை சமூக ஒழுங்கை கவனத்திற்கொண்டு ஒருவர் இறை தூதரை அறிமுகப்படுத்துவதற்கான பணிகள் அல்லது வேலை திட்டங்கள் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் இங்கு எங்களோட டார்கெட் பீப்புளை நாங்கள் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக முஸ்லீம்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. லாங்குவேஜ், சிங்கள மொழி ஒரு மிக முக்கியமானது. இந்த நாட்டுடைய ஆயிரம் வருட வரலாற்றிலே இஸ்லாத்துடைய செய்தி சிங்கள மக்களுக்கு போய் சேராதற்கு அல்லது குறைவாக போய் சேர்ந்ததற்கு மிக முக்கிய காரணமாக லாங்குவேஜ் இருக்கிறது. சிங்கள மொழியில் உள்ள புலமை முஸ்லீம்களுக்கு போதாதது ஒரு முக்கியமான காரணம். அப்ப மொழியிலே நாங்கள் கவனத்தில் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று பாமர மக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கற்றவர்களுக்கும் இறை தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது போக விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை சிறியதொரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ளும் சர்வதேச உறவின் விளைவாக, குளோபலைசேஷன் உலகமயமாக்கலின் விளைவாக மேற்குலகத்திலே கக்குகின்ற பல கேள்வி கணைகளும் சந்தேகங்களும் இறை தூதரை பற்றி எமது நாட்டுக்குள்ளும் வந்திருக்கின்றன. அவற்றுக்கும் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக அந்த வகையில் சோசியல் மீடியாவுடைய நாட்டிலே சோசியல் மீடியாவுடைய அந்த பரவல் காரணமாக இன்று அனைத்தும் ஒரு விரிந்த தளமாக இருக்கு. யாரும் கருத்தை கூறலாம், எங்கிருந்தும் கருத்தாளர்களை மேற்கொள்ளலாம். நீங்கள் அதனை இங்கே நான் ஞாபகப்படுத்த உண்மை. எனவே இதிலே ஆழம் இல்லாதவர்கள், புலமை இல்லாதவர்கள் போய் கை வைக்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்வதைத்தான் பார்க்கிறோம். எனவே எவ்வாறு இதற்குரிய வேலை திட்டங்களை முன்வைக்கலாம்? முதலாவதாக எங்களது அரசாங்கமே எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் தந்திருக்கின்றது. ஸ்கூல் பாடப்புத்தகங்கள், பாடசாலை பாடப்புத்தகங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு இருக்கிறது. நாங்கள் அவற்றை முறையாக ஒழுங்காக வடிவமைத்து மிகச்சரியான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய பெரிய தேவை இருக்கு. இரண்டாவது, இந்த நாட்டில் இருக்கிற மதுரசாக்களிலே சீரா என்கின்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அது வரலாறாக, யுத்த வரலாறாக சில போது கற்பிக்கப்படுவதை பார்க்கிறோம். எனவே இந்த இடத்திலும் நாங்கள் ஒரு தவறை விடுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அறிமுகப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு நாங்கள் அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறோம். எமது ஹுத்துபாக்களிலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான வழிவகைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் பல்கலைக்கழகங்களே படித்திருக்கிறோம். பல்கலைக்கழகங்களில் இஸ்லாமிய நாகரிகத்திலே நான் நினைக்கிறேன் அங்கே சீரா என்ற ஒரு தலைப்பு எங்களுக்கு வருகின்றது. நாங்கள் GAQ செய்திருக்கிறோம், டிகிரி செய்திருக்கிறோம். எனவே அந்த இடத்திலும் நாங்கள் மிகச்சரியாக அறிமுகப்படுத்துவதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது போக நான் நினைக்கிறேன் முஸ்லிம் சமூகத்துடைய பொதுவான ஒரு கடமையாக இந்த நாட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான சீரா சென்டர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும், ரிசர்ச் சென்டர்கள் உருவாக்கப்பட வேண்டும்.
நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானிலே இம்ரான் கான் நான் நினைக்கிறேன் 2012 உருவாக்கினார். மலேசியாவிலே இருக்கின்றது, டர்க்கியிலே இருக்கின்றது, இந்தோனேஷியாவிலே இருக்கின்றது. சீரா சென்டர்ஸ் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஆய்வுகள் தான் அங்கே நடைபெறும். கான்ஃபரன்ஸ்கள் நடைபெறும், செமினார்கள் நடைபெறும், ஒர்க் ஷாப்புகள் நடைபெறும், பல மொழிகளிலே நடைபெறும். இன்டர்ஃபைத் டயலாக், மதங்களுக்கு இடையிலான உரையாடல் என்கின்ற போது மத தலைவர்களை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கண்ணியமாக, மிகச் சரியாக அடுத்த மக்களுக்கும் அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்புகளை எமக்கு உருவாக்குறார். இது போக நான் ஏலவே குறிப்பிட்டது போன்று சோசியல் மீடியாகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கருத்துக்கள், சிந்தனைகள், அவருடைய வாழ்க்கை வழிகாட்டல்கள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அண்மையிலே தன்வீர் அகாடமியில் நடைபெற்ற எக்ஸிபிஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை மையப்படுத்திய ஒரு எவ்வாறு மொஸ்டுவர் நடைபெறுகின்றதோ இலங்கையில் அவ்வாறே ஒரு எக்ஸிபிஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை விளங்கப்படுத்துகின்ற வகையிலே ஒரு எக்ஸிபிஷன் அமைப்பிலே செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். சிறுவர்களுக்கான கதைகள், நாவல்கள் வெளியிடப்பட வேண்டும். சிறுவர்கள் வாசிப்பதற்கான இஸ்லாமிய இலக்கியங்களே பற்றாக்குறையாக இருக்கின்ற இலங்கை போன்ற நாட்டிலே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டிய பாரிய கடமை இருக்கிறது. அதே போன்று மொழிபெயர்ப்பு பணிகள் இந்த நாட்டிலே செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்படி பாரிய செயற்திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலே இத்தகைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் இறை தூதருக்குரிய ஹக்கை அவருடைய முழுமையாக நாங்கள் கொடுத்து விட்டோமா என்பதை பற்றி இளைஞர்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இந்த இடத்திலே நான் இன்னொரு கருத்தையும் இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அவருடனான அந்த பிணைப்பை ஒன்று நாங்கள் இன்டெலெக்சுவலி கனெக்டட், நாங்கள் அறிவு ரீதியாக அவரை தொடர்புபடுத்துதல், அறிவு ரீதியாக மக்களை அறிவுமயப்படுத்துதல் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அதனை நீங்கள் குறிப்பிட்டு அழகாக விளக்கினீர்கள். அதே போன்று நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று அந்த மஹப்பத், அந்த அன்பு, இது ஒரு உள ரீதியான ஒரு தொடர்பு, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். இதனை நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கும் எங்களுடைய பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த அன்பை நோக்கி இறைத்தூதரை அன்பு வைத்தலை பற்றி நாங்கள் மிக கவனமாக அழுத்தி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதனை தான் நீங்கள் ரோல் மாடல் என்று குறிப்பிட்டீர்கள். அவரை ஒரு முன்மாதிரியாக நாங்கள் எடுப்பது என்பது அறிவு ரீதியாக எடுத்தலும், அறிவு ரீதியாக அவரை புரிந்து கொள்ளலும், ஆன்மீக ரீதியாக உடல் ரீதியாக அவரை நாங்கள் நேசித்தலும், இந்த இரண்டு பகுதிகளையும் நோக்கி நாங்கள் பயிற்றுவித்தல், அறிவுமயப்படுத்துதல் என்ற பகுதியிலே நாங்கள் பயணிக்க வேண்டிய, தொடர்ந்து இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நீங்கள் கூறுங்கள். உண்மையிலே ஷேக் ரிஷாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் கற்கின்ற போது அவருடைய வாழ்க்கை முழுமையாக ஹோலிஸ்டிக்காக ஒருவர் காம்ப்ரஹென்சிவாக கற்கின்ற போது அவரை விரும்பாமல் இருக்க முடியாது, அவரை நேசிக்காமல் இருக்க முடியாது, அவரை பற்றி ஒரு ஒரு பிரமிக்காமல் நிச்சயமாக இருக்க முடியாது. நான் ஒரு நூலை மொழிபெயர்த்திருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளும் பண்பாடுகளும் என்கின்ற ஒரு நூல். கிட்டத்தட்ட 500 பக்கங்களை உள்ளடக்கிய நூல். உண்மையில் அந்த புத்தகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையிலேயும் சம்பவங்களாகத்தான் அதை நான் சித்தரித்திருக்கிறேன். மொழிபெயர்ப்பு நூலாக இருந்தாலும் அதை வாசித்த போது ரசூலுல்லாஹ் பற்றிய ஒரு பெரிய மஹப்பத்தும் அவமத்தும் கண்ணியமும் மேலும் மேலும் அதிகரிக்கும். எனவே அறிவு சார்ந்து அதே போன்று நேசம் சார்ந்து ஒரு மனிதன் உளப்பூர்வமாக ரசூலுல்லாஹ்வோடு சங்கமிக்கின்ற போதுதான் நிச்சயமாக அவரை ரோல் மாடலாக, ஹீரோவாக அவர் எடுத்துக்கொள்வார். எனவே நீங்கள் குறிப்பிட்டதை ரெண்டும் ஒரு சேர இமாம் அல் கஸாலி அவர்கள் குறிப்பிட்டது போல ஆரம்பமாக ஒரு மனிதன் சிந்தனை ரீதியாக இயங்குகின்ற போது அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்திற்கு வருகின்றது. எனவேதான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகின்ற போது, அவரை பற்றி வாசிக்கின்ற போது, அவர் பற்றி பிரமிப்பில் ஈடுபடுகின்ற போதுதான் அது உண்மையிலே அவருடைய உள்ளத்திற்கு வந்து அதனை ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவர் மீதான அன்பு, எனவே இரண்டுக்கும் இடையில் ஒரு இறுக்கமான இன்டர் கனெக்டிவிட்டி ஒன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இன்டெலெக்சுவல் டைமென்ஷன். எனவே இந்த நேரத்தை நீங்கள் உண்மையிலே எங்களுக்கு தந்ததுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இறுதியாக நீங்கள் இப்போது சீரா பற்றிய புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறது, உங்களை மிகவுமே உங்களிடத்தில் தாக்கம் செலுத்திய அல்லது உங்களுடைய கவனத்தை மிகவுமே ஈர்த்த ஓரிரு புத்தகங்களை எங்களுக்கு கூற முடியும்?
நன்மையில் நான் வாசித்த அந்த நூல் தான் ஃபத்துஹுல்லா குலானுடைய நூல். ஃபத்துஹுல்லா குலானுடைய அந்த நூல் எனக்கு உண்மையில் மிகவுமே அருமையான ஒரு நூலாக எனக்கு இருந்தது. அதோடு சேர்த்து நான் தற்பொழுது வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நூல் தான் யாசிர் காதி அவர்களால் 100க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நூலாக ஸ்பீச்சாக முன்வைக்கப்பட்டு தற்போது நூலாக வெளிவந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஒருவருடைய ஆரம்பகட்ட வாசிப்புகளுக்கு இந்த நூல்கள் மிகுந்த ஹெல்ப்பாக இருக்கும். அவருக்கு வெறுமனே இவ்வளவு காலமும் பிறந்தார், ஹிஜ்ரத் போனார், மக்கா மதீனா என்ற அந்த வாழ்க்கை ஒழுங்குக்கு முரணாக ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் நூடாக, நடத்தை நூடாக, உறவுகள் நூடாக ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிற நூல்களாக நான் இந்த நூல்களை பார்க்கிறேன். அந்த வகையில ஃபத்துஹுல்லா குலான நூல், அதே மாதிரி சுலைமான் நதுவிய நூல் மிக அருமையான நூல். சுலைமான் நதுவி அவர்கள் எழுதின முஹம்மது ஐடியல் ப்ராஃபட் என்ற நூல். நான் நினைக்கிறேன் அதை ஒருவர் வாசித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு முழுமையான ஒரு பின்னணியை அவர் பெற்றுக்கொள்வார். நான் நினைக்கிறேன் இதற்கு பின்னாலும் பெரிய நூல்கள் இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் நான் ஆரம்பமாக வாசித்த நூல்கள் குறிப்பாக மௌசூஅத்து சீரா நபவிய்யா என்று சொல்லி எழுதினாரு. அவரோட பேரு உண்மையிலே எனக்கு மறந்ததை. இப்ப மிகவுமே அருமையான 7 வால்யூம்ஸ் உள்ளடக்கிய ஒரு நூல். அது ரசூலுல்லாஹ்வுடைய சீரா உமைக்குது, ரசூலுல்லாஹ்வோட பணியை மிகுது, ரெண்டையும் உள்ளடக்கிய முதல் நூலாக நான் கண்ட நூல் அந்த நூல் தான். மிகவும் அருமையான நூல். சையத் ஹவ்வா அவர்கள் எழுதிய அசாஸ் சீரா நபவிய்யா, அது அடுத்த இன்னொரு லெவல். நான் நினைக்கிறேன் ஒருவர் ரசூலுல்லாஹை பற்றி தேடுகின்ற போது, கற்கின்ற போது அவருடைய தாகம் தீராது என்பதுதான் என்னுடைய அனுபவம். உண்மையில என்னுடைய கேள்வியை நான் மாற்றி அமைத்திருக்க வேண்டும் என்ற அந்த துறையில ஈடுபடுகின்ற அந்த ஒரு ஆய்வாளரிடம் ஓரிரு புத்தகங்கள் என்று கேட்டிடக் கூடாது. உண்மையில் சாத்தியம் இல்லை. ஓரிரு புத்தகங்களுக்குள்ளால் சுருங்கிக் கொள்வது அல்ல, கூடுதலாக தாக்கம் செலுத்திய புத்தகங்களை 1-2 மாத்திரம் கூறுவ சாத்தியம் இல்லை என்று நான் கருதுகின்றேன். எனவே நான் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆரம்ப குறிப்புகளை நீங்கள் தந்தீர்கள் சீரா பற்றிய. எனவே ஷேக் அஸ்கர் அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தந்ததற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் அதே போன்று இன்னொரு வேண்டுகோள், நாங்கள் இன்னொரு அமர்வில் கட்டாயம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருக்கின்றது. இலங்கை இஸ்லாமிய அமைப்புகள் பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு உரையாடலை மேற்கொள்ள வேண்டும். நீர் அதற்கு நேரத்தை தருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். எவ்வாறு இந்த சீரா இஸ்லாமிய சமூக சீர்திருத்தத்திற்கு சீராவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அல்லது அதனை எப்படி பிராக்டிஸ் கொண்டு வரலாம் என்ற அந்த, அல்லது சோசியல் ரிஃபார்ம் சம்பந்தமாக சீராவை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அமர்விலே ஏற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அமர்வை நாங்கள் இப்போது முடித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி தந்து எங்களோடு முக்கியமான விடயங்களை கலந்துரையாடலுக்கு உட்படுத்திய மதிப்புக்குரிய எனது வகுப்பு நண்பன் ஷேக் அஸ்கர் அரூஸ் அவர்களுக்கு நன்றியை கூறி, அவருடைய இந்த கலாநிதி கற்கை மிகவும் சிறப்பாகவும் பூரணமாகவும் நடைபெற வேண்டும். அத்தோடு அவர் அந்த துறையிலே பயணிக்க வேண்டும், தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும், ஆக்கங்களை எழுத வேண்டும், புத்தகங்களை எங்களுக்கு தர வேண்டும், பல வழிகாட்டல்களை எங்களுக்கு தர வேண்டும், சமூக அமைப்புகளை அவர் அந்த சீரா என்ற அந்த கருத்தாடலில் உள்ளால் இருந்து கொண்டு அவர் பல கலந்துரையாடல்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.